செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. எனக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். செங்கடலே எதிர்த்து வந்தாலும், பார்வோனின் சேனை பின்தொடர்ந்தாலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், என் கர்த்தர் என் முன்னே செல்கின்றார். செங்கடலே எதிர்த்து வந்தாலும், பார்வோனின் சேனை பின்தொடர்ந்தாலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், என் கர்த்தர் என் முன்னே செல்கின்றார். தடைகளை உடைத்து சத்ருவை தகர்த்து வழியை திறந்திடுவார். தடைகளை உடைத்து சத்ருவை தகர்த்து வழியை திறந்திடுவார். தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. எனக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமான ஆயுதங்கள், மந்திரம் தந்திரங்கள் பலிக்காதே. சாத்தானின் தலையை நசுக்கிடுவார், எனக்குள்ளே வாசம் செய்கின்றார். எனக்கு விரோதமான ஆயுதங்கள், மந்திரம் தந்திரங்கள் பலிக்காதே. சாத்தானின் தலையை நசுக்கிடுவார், எனக்குள்ளே வாசம் செய்கின்றார். இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தால் ஜெயமே ஜெயம் எனக்கு. இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தால் ஜெயமே ஜெயம் எனக்கு. தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. பயமில்லை, எந்த பயமும் இல்லை, கர்த்தரின் யுத்தம் இது. தோல்வி இல்லை என்றும் தோல்வி இல்லை,
கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்திடும் கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து 7ஆம் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சற்று நேரம் தியானிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று வாசிக்கிறோம். மத்திய பகுதியிலே முன்பாக போகிறார் என்று வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அப்படியானால் இந்த மாதம் உங்களுக்கு முன்பதாக வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் கொடிகளையும் செடிகளையும் சமுத்திரத்தையும் அது உண்டான யாவற்றையும் படைத்த என்னையும் உங்களையும் படைத்த தெய்வமாகிய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார், நடந்து வருகிறார், முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். ஏன் அவர் நமக்கு முன்பாக கடந்து போறார் என்று சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகள் நீக்கி போடுகிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேக தடை, திருமண தடை, குழந்தை பெற்றுக்கொள்ள தடை, ஒரு இடத்தை வாங்க தடை, படிக்க தடை, வெளிநாடு செல்ல தடை, சுகமாவதற்கு தடை, சந்தோஷமா வாழ்வதற்கு தடை, எங்க பார்த்தாலும் தடை 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 தடை. பிரியமானவர்களே, ஆகவே இந்த தடைகள் எல்லாவற்றையும் இந்த 7ஆம் மாதம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். கலங்க வேண்டாம். அதற்காகத்தான் ஆண்டவர் முன் சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்னாக சென்று அந்த கோணலை செவையாக்கி இந்த காரியத்தை உனக்கு நான் செய்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். வேதத்திலே பலவிதமான தடைகள் உண்டு. பிரியமானவர்களே, 4 தலைமுறை அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைவதற்கு பலவிதமான தடைகள். அதிலே ஒரு தடையை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை செல்வதற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் எரிகோ. எரிகோ எரிகோ கோட்டை. இந்த கோட்டை கட்டப்பட்டால்தான், உடைக்கப்பட்டால்தான் அவர்கள் அது உள்ளாக கடந்து போக முடியும். இந்த எரிகோ கோட்டையை எப்படி தகர்க்க முடியும்? பிதாவாகிய தேவன் யோசுவாவுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கினார். அங்கே வாசிக்கிறோம், யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7 ஆசாரியர்கள் 7 எக்காலம் 7 தரம் சுற்றி வருதல் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 7ஆம் மாதம் எரிகோ விழப்போகிறது. இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எரிகோ, பிரச்சனையாகிய எரிகோ, போராட்டமாகிய எரிகோ, கடனாகிய எரிகோ, முன்னேற முடியாத தடை செய்கிற எரிகோ, ஒருவேளை அந்த எரிகோ மதிலை போன்று சில மனிதர்கள், ராட்சதர்கள், அபகரிக்கிறவர்கள் உங்கள் முன்பாக வந்திருக்கலாம். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? இந்த எரிகோவை ஆண்டவர் பிரியமானவர்களே அகற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோ விழப்போகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோ விழப்போகிறது, விழப்போகிறது. இது மனித சக்தியால் முடியாது. பலத்தினால் மல்லு, பராக்கிரமத்தில் மல்லு, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
7 ஆசாரியர்கள் 7 எக்காலம் 7 தரம் சுற்றி வருதல். அப்படி சுற்றி வந்த பிறகு இந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே அடைக்கப்பட்ட எரிகோ விழப்போகிறது. இரண்டாவதாக இந்த எரிகோவை கர்த்தர் உடைக்க போகிறார். வெண்கல கதலை உடைத்து இருப்பு தாழ்பலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் புதல்களையும் கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர் இந்த எரிகோவை உடைக்க போகிறார். உடைக்கிறார் வார்த்தை தமிழ்ல இல்லை, ஆனால் ஒரு அர்த்தம் சொல்லுகிறது இடிந்து விழுந்தது. ஒரு உடைக்கப்படாமல் இடிந்து விழ முடியாது. இதைத்தான் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஊதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், மகா ஆரவாரத்தோட முழங்கினார்கள். எக்காலத்தை ஊதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், மகா ஆரவாரத்தோட முழங்கினார்கள். ஆகவே நீ முழங்கு. ஆண்டவர் செய்ய போற அற்புதத்தை நினைத்து ஆர்ப்பரி. எக்காலம், உன் வாயில் எக்காலத்தை வை என்று வாசிக்கிறோம். எக்காலம் எதை குறிக்கிறது? சத்தியத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எக்காலத்தை ஊதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், மகா ஆரவாரத்தோட முழங்கினார்கள். நடந்தது என்ன? இடிந்து விழுந்தது. யாரால் மிடிக்க முடியாத ஒன்றை, யாராலும் தகர்க்க முடியாத ஒன்றை மனுஷ பலத்தால், பண பலத்தால், ஞானத்தால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அந்த யோசுவா செய்ய சொன்ன பொழுது அங்கே எரிகோ இடிந்து விழுந்து வாசிக்கிறோம். அடைக்கப்பட்ட எரிகோ விழுந்தது, உடைக்கப்பட்ட எரிகோ விழுந்தது. ஆகவே இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு முன் இருக்கிற எரிகோ விழப்போகிறது. இதுதான தடை. பல நிலையில வரலாம், பல வகையில வரலாம். இது எப்படி தாண்டுவேன்? வேதம் சொல்லுகிறது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் முன்வைத்திருக்கிற செயல்படும் பொழுது எந்த எரிகோ இருந்தாலும் சரி இடிந்து விடும். இனி எரிகோ ஒன்று தடை செய்ய முடியாது என்று சொன்னால், பிரியமானவர்களே, 7ஆம் மாதம் எரிகோ விழப்போகிறது, விழுந்து விட்டது. அதுதான் ஆர்ப்பரித்தார்கள். இவைகளை சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, எசபேல் விழப்போகிறார். எரிகோ விழப்போகிறது, விழுந்தது. இரண்டாவது, எசபேல் விழப்போகிறாள், விழுந்தது. எங்க வாசிக்கிறோம்? 2 புத்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்க யெகூவை ஆண்டவர் வல்லமையால் நிரப்பினார். யெகூக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. இந்த எசபேலை, அவளை கீழே தள்ளினார். யார் இந்த எசபேல்? எனக்கு அன்பானவர்களே, அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்தவள், அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு வழி தீட்டினவள். மாத்திரமல்ல, இந்த எசபேல் ஒரு குடும்பத்தை அழித்தவள். 6 மாதமாக அல்ல, 6 வருஷங்களாக, பல ஆண்டுகளாக உன் வம்சத்தை அழிக்க துடிக்கிற எசபேல் யார்? உன் ஆசீர்வாதத்தை அழிக்க துடிக்கிற எசபேல் யார்? அழித்து விட்டார்களோ, பிடுங்கி விட்டார்களோ, அபகரித்து விட்டார்களோ? கலங்க வேண்டாம். அபகரித்தவள் எசபேல், ஒரு குடும்பத்தை அழித்தவள் எசபேல். அந்த எசபேலை ஆண்டவர் பிரியமானவர்களே அதம் பண்ணுவதற்காக சித்தம் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சூனி ஆவிகள், செய்வனி ஆவிகள், மாந்திரிக ஆவிகள் இவைகளை கொண்டு உன் ஆசீர்வாதத்தை அழிக்க நினைத்த எத்தனை எசபேலை இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் மாதம் குறித்து வைத்துக்கொள். இந்த 7ஆம் மாதம் முடிவதற்குள்ளே அந்த எசபேலை ஆண்டவர் கீழே தள்ள போகிறார். நடந்த காரியம் என்ன? இப்பொழுது அங்கே யெகூ வருகிறார். 2 புத்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவளை கீழே தள்ளுங்கள். நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, கீழே விழுந்தார். விழுந்த எசபேல் மீது குதிரைகள் அவள் மேலே ஏறி சென்றது. யார் இந்த குதிரை? நீங்கள் தான் இந்த குதிரை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு முன் உங்களை சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று வாசிக்கிறோம். கலங்க வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதம் எரிகோ விழப்போகிறது. இந்த 7ஆம் மாதம் எசபேல் விழப்போகிறார். இவைகளை செய்வதற்காக தான் ஆண்டவர்
பிரிமணரை கடந்து போய் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலங்க வேண்டாம், எதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா தடைகளும் உடையும். தடைகள் உடையும் பொழுது விடைகள் கிடைக்கும். தடைகள் உடையும், உங்களுக்கு விடைகள் கிடைக்கும். நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது என்னுடைய மனைவி இந்திரா வின்சன் அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, விடுதலைக்காக, ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்பார்கள். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, கேட்ட வார்த்தையின்படியாக எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி வரவேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மெய் துதிக்கிறோம் அப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோங்க தாவே. இந்த அருமையான இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, மெய் துதிக்கிறோம் அப்பா. 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துல நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, திருமண காரியங்களுக்கு விரோதமாக, குழந்தை பாக்கியத்திற்கு விரோதமாக, வேலை வாய்ப்புக்கு விரோதமாக, ஆண்டவரே முன்னேற்றத்திற்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் தடையாய் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் இப்பொழுது நீக்கி போடும்படி நீர் முன்னே செல்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, மெய் துதிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பே நடந்து போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இந்த மாதத்துல எல்லா தடைகளை நீக்கும்படி எங்களுக்கு முன்னே போகிறீர். கோணலானவைகளை செவையாக்கும்படி எங்களுக்கு முன்னே போகிறீர். இருளை வெளிச்சமாக்கும்படி எங்களுக்கு முன்னே போகிறீர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படி எங்களுக்கு முன்னே போகிறீர். சத்துருக்குடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கும்படி எங்களுக்கு முன்னே போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறையா. எந்தெந்த ஆசீர்வாதத்துல முன்னுக்கு வர முடியலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்துல ஒவ்வொருவருக்கும் நீர் அதிசயத்தை செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை, வருமானம் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் கடன் வாங்காத ஒரு மாதமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. கடன் வாங்கி வாங்கி கடனை அடைக்க முடியாத நிலைமையில கடன் சுமை ஒருவேளை அவளை அழுத்தி கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தின் நிமித்தமாய் கடன் வாங்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த கடன் எல்லாம் அடைப்பதற்கு வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். வியாதியாக பலவீனமா இருக்கிற, மருத்துவமனையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். சூனியத்தினால, மந்திரத்தினால ஆண்டவரே வியாதிப்பட்டு இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலைமையில கர்த்தாவே துதிக்கிறையா. ஆண்டவரே, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரேன். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களப்பா. எந்த வியாதிகளோ, எந்த கொள்ளை நோய்களோ, கேன்சர் என்கிற கொடிய நோயோ, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பலவீனங்களோ, ஆண்டவரே தோல் சம்பந்தப்பட்ட பலவீனங்களோ, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பலவீனங்களோ, குடல் சம்பந்தப்பட்ட பலவீனங்களா இருக்குமே ஆனாலும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலுமாய் எந்த பலவீனமாய் இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தர் பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன். சுகப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். அந்த மெய்யான விடுதலை வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துல திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளும் விலகி இந்த மாதம் அவர்கள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர்களை பலனடைய செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். வேலை வேண்டும் என்று எதிர்பார்த்தும் வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்கி நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லப்பா, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, ஒருவருக்கொரு விட்டு கொடுக்க முடியல, நேசிக்க முடியல. சுவாமி, இந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும்
சமாதானத்தோடு நடத்தும், ஆசீர்வாதத்தோடு நடத்தும், மன நிறைவோடு நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தொடர்ந்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும், எல்லாவற்றிலும் ஜெயத்தை காணட்டும், மேன்மையை காணட்டும், அற்புதங்களை அதிசயங்களை அவருடைய கண்கள் காணட்டும், அவருடைய ஏக்கங்கள் நிறைவேறட்டும், அவருடைய தோல்வி பயங்கள் அவர்களை விட்டு நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நன்மையின் கிருபையோட தொடரட்டும். எல்லா தடை செய்கிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள் எல்லாம் விலகி தடையில்லாம உங்க கரத்தை பிடித்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.